வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழகத்தில் 2026 நடக்கிற சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சி ஜெயிக்கிறது கஷ்டம்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அண்ணன் சொல்லியிருக்காரு. அடுத்த வருஷம் தமிழகத்தில் நடக்கிற சட்டசபை தேர்தலில் தங்களோட வெற்றிகளை உறுதி செய்ய அனைத்து அரசியல் கட்சிகளும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கு. ஒவ்வொருவரின் வாய்ஸும் வெற்றி தோல்விகளை அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கு. ஆளுங்கட்சியான திமுக ஓரணியில் தமிழகம் உங்களுடன் ஸ்டாலின்னு மக்களை நெருக்கமாக நேரடியாக சந்திக்கிற திட்டங்களோட பிரச்சாரத்தை நடத்திட்டு வருது. இன்னும் ஒவ்வொரு கட்சி நிர்வாகியும் 10 நிமிஷம் மக்களிடம் பேசி திமுகவோட வெற்றியை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை உத்தரவிட்டிருக்கு. அது பிரகாரமும் வேலைகள் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி அதிமுக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் குரல் கொடுத்து பிரச்சாரத்தை வேகமாக நடத்திட்டு வராங்க. இது வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மக்களை சந்தித்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று திருத்துறைப்பூண்டியில் நடந்த கூட்டத்தில் கூட பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசினது என்னன்னாக்கா, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி திமுகவுக்கு பயத்தை கொடுத்துருக்கு. அதனால தான் அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு ஆட்சியில் பங்கு தர முடிவு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களே, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பதட்டமே படாதீங்க. அதிமுக தனி மெஜாரிட்டியோட வெற்றி பெறும். ஆட்சியில் யாருக்கும் பங்கு கிடையாது. எங்களுக்கு கூட்டணி தேவைன்னா தேவை, வேண்டாம்னா வேண்டாம். நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படலைன்னு சொல்லிட்டு அடித்து விட்டுருக்காரு. இந்த நிலையில் முதல்வரின் சகோதரர் முத்து அவர்களின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று முதல்வரின் வீட்டிற்கு சென்று அவருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதன் பிறகு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவரது ஆதரவு திராவிட கட்சிகளுக்கு உண்டா என்ற கேள்விக்கு, இராணுவத்திற்கென்று ஒரு ரகசியம் உண்டு, அதேபோல் எல்லாவற்றுக்கும் ஒரு ரகசியம் உண்டு, கொஞ்சம் பொறுங்கள், கால அவகாசம் கொடுங்கள் என்றார். தொடர்ந்து நடிகர் விஜயை சந்தித்தீர்களா என்று கேட்டதற்கு, நான் நேரில் சந்திக்கவும் இல்லை, செல்போனில் பேசவும் இல்லை, அதற்கான அவசியமும் இல்லை, அவர் பாதையும் பயணமும் மாறிவிட்டது என்று கடந்து சென்றார். மதிமுகவின் முன்னாள் நிர்வாகியும் அடுக்குமொழி பேச்சாளருமான நாஞ்சில் சம்பத் அவர்கள் சமீபத்திய பேட்டி ஒன்றில் வைகோ குறித்து குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தார். அதாவது, வைகோ தனது மகனின் ஆசைக்கு உதவுவதற்காக மதிமுகவை பாரதிய ஜனதாவிடம் விலை பேசிவிட்டார். 12 சீட்டு, ஒரு அமைச்சர் பதவி, ஒரு துணை முதல்வர் பதவிக்காக மதிமுகவை இழந்து விட்டார். இனி மதிமுகவை மீட்க முடியாது என்று அதிரடியான குற்றச்சாட்டை வைத்து சென்றார். சரி, இனி ரஜினி வாய்ஸுக்கு வருவோம். ரஜினி ஃபேமிலி வாய்ஸ். அதாவது, ரஜினியின் சகோதரர் சத்யநாராயண ராவ் ராமநாதபுரம் மாவட்டம் வளநாடு கிராமத்தில் சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் நடிகர் விஜயால் துவங்கப்பட்டுள்ள புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலில் ஜெயிப்பது கஷ்டம் என்று கூறினார். மேலும் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை மிகவும் புத்திசாலி, அவருக்கு தமிழக அரசியலில் எதிர்காலத்தில் பெரிய இடம் உண்டு என்றும் கூறினார். ரஜினிக்கு கவர்னராகவும் வாய்ப்பு வந்தது, ஆனால் அவர் அதை ஏற்கவில்லை. அதைத் தொடர்ந்து எம்பியாகவும் வாய்ப்பு வந்தது, அவர் அதையும் ஏற்கவில்லை. அவருக்கு பதவிகள் மேல் ஆசை இல்லை என்றார். 1996இல் திமுக தமாகவுக்கு ஆதரவாக ஜெயலலிதாவுக்கு எதிராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தது நினைவுக்கு வருதில்ல.